தமிழ் திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்து நின்ற ஒரு மகத்தான கலைஞர் இன்று மறைந்துவிட்டார். இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் வரலாற்றில் தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்கிய எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். எளிமையான கதைகளை நகைச்சுவை, குடும்ப பாசம், காதல், வாழ்க்கை அனுபவம் ஆகியவற்றோடு கலந்து எல்லா தரப்பு மக்களும் ரசிக்கும் வகையில் திரைப்படங்களை உருவாக்கியவர். பாக்யராஜ் சாருக்கு திரையுலகத்தில் அவர் பண்ண புரட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை மரியாதை பண்ணி நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு மரியாதை கொடுத்துருக்கிறதுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். பர்சனலாக நான் சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கை முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சது. நான் பேசும்போது பல நேரத்தில் ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தால் கூட அந்த அவருக்கு பணிவிட செய்கிற அந்த உதவியாளர்ன்ற அந்த பகுதி, அந்த பங்கு மட்டும் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. நான் ஒரு டைரக்டராகி வெளியில் போயிட்டேன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மரியாதைகள், அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற மரியாதையை வேறு யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டைரக்டர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் முடியல. அது ஏதோ ஒரு வகையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது டைரக்டருக்காக தான், டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமேல கூட முதல்ல அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போகிறான் அப்படிங்கிறத நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கணிச்சவர். அவரது வசனங்களில் இருந்த நகைச்சுவையும் வாழ்க்கை தத்துவமும் இன்றும் ரசிகர்களின் மனதில் பசுமையாக இருக்கிறது. முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், சுவரில்லாத சித்திரங்கள் போன்ற பல வெற்றி படங்கள் தமிழ் சினிமாவின் பொற்கால நினைவுகளாக இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையையும், குடும்ப உறவுகளின் உணர்வுகளையும், பெண்களின் மனநிலையையும் மிக நுணுக்கமாக திரையில் கொண்டு வந்த இயக்குநர்களில் முன்னணியில் இருந்தவர் கே. பாக்கியராஜ். அவரது திரைப்படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து ரசிக்கக்கூடிய படங்களாகவும் அமைந்தன. பல தலைமுறை இயக்குநர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும், நடிகர்களுக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக விளங்கினார். சிறந்த திரைக்கதைக்காக அவர் பெற்ற பாராட்டுக்கள் எண்ணில் அடங்காதவை. இந்திய சினிமாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர்கள் ஒருவராக அவரை பலரும் மதித்தனர். இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞர் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன். இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது. ஒரு எழுத்தாளன், கவிஞன் எழுதினால் அழிகிற கவிதை எழுதக்கூடாது, அழிகிற எழுத்து எழுதக்கூடாது என்பதை இப்படி ஒரு பாமர மொழியில் சொல்லி வைத்திருப்பார் பாக்யராஜ். வசனகர்த்தாவில் மிக உயர்ந்த எளிமையான, இயல்பான, அலங்காரமில்லாத, பழமொழிகள் இல்லாத, விடுகதைகள் இல்லாத, தெள்ளுதமிழ் இல்லாத, சங்கத்தமிழ் இல்லாத நடைமுறை வசனங்களை அவர் எழுதியிருப்பார். ஒரு பூக்காரி வாத்தியாருக்கு சொல்லிவிடுறார், காதலி ஊரில் இருக்கிறாள், ஊரை விட்டு போகிறார், நீ விரைவில் வந்து திருமணம் முடித்துக்கொள் உன் காதலியை. அதற்கு பூக்காரி சொல்லுகிறாள்,
பூக்காரியின் மொழியை பயன்படுத்தி இருக்கிறார் பாக்யராஜ் புதிய வார்ப்புகளில். வாத்தியாரே, பறிச்சாத்தான் பூ வாடுங்கிறது இல்லை, செடியிலேயே விட்டு வச்சா கூட அந்த பூ வாடித்தான் போகும். உன் காதலி காத்திருந்தால் கூட சோர்ந்து போவாள், காலம் மாறிவிடும், அவள் வாடி விடுவாள் என்பதை ஒரு பூக்காரியின் மொழியில் எழுதி காட்டியிருப்பார் பாக்யராஜ். அவரிடம் பாட்டெழுதுவது ஒரு சவால் எல்லா பாடலாசிரியனுக்கும். ஏனென்றால் அவர் அந்த பாட்டுக்கு ஒரு பல்லவியை மனசுக்குள் ஏற்கனவே எழுதி வைத்திருப்பார். அவர் எழுதி வைத்திருக்கிற பல்லவியை பாடலாசிரியன் எழுதுகிற வரைக்கும் சம்மதிக்க மாட்டார். அவர் எவ்வளவு அழகான பல்லவி கொடுத்தாலும் தான் நினைத்ததை சொல்லுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் மனதில் உள்ளதை கண்டுபிடித்து எழுதுகிற பாடலாசிரியன் தான் அவரிடம் வெற்றி பெறலாம் என்ற சூழல் இருந்தது. அவர் தன் வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய பழைய கால வாழ்க்கை மிகவும் சோகமயமானது. சென்னையில் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னால் ரிக்ஷா ஓட்டியவர் பாக்யராஜ் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சின்ன சின்ன தோல்விகளில் யாரும் துவண்டு விடக்கூடாது. எல்லா வகையான வாழ்க்கையையும், எல்லா வகையான அனுபவங்களையும், அடிகளையும் இடிகளையும் பெற்றுத்தான் ஒரு மனிதன் முன்னேறுகிறான். நான் என் இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கிறேன், 80களில் திரையுலகத்தை நோக்கி தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலிருந்தும் புறப்பட்ட இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் 2 பேர். ஒருவர் பாரதி ராஜா, இன்னொருவர் பாக்யராஜ். இயக்க முடியும் என்ற நம்பிக்கையை பட்டிக்காட்டு இளைஞர்களுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. எழுத முடியும், நடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சராசரி இளைஞனுக்கு கொடுத்தவர் பாக்யராஜ். இந்த 2 பேரையும் திரையுலகம் மறந்துவிட முடியாது. இந்த 50 ஆண்டுகளில் திரையுலகம் சந்தித்த எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையானவர்கள் இந்த இருவரும். பாக்யராஜினுடைய புகழ் வாழ்க. பாரதி ராஜா இறந்த மறுநாள் அவரும் நானும் 40 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினோம். பல நினைவுகள், எனக்கு தெரியாத பல செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் எனக்கு அவர் புத்தகத்தை கொடுத்து விட்டிருந்தார். நான் எழுதிய புத்தகம் படிச்சா புடிச்சர்லாம், குமுதத்தில் நான் எழுதிய தொடர். இந்த தொடருக்கு புத்தகமாக வெளிவருகிற பொழுது நீங்கள் மட்டும்தான் எனக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று கொடுத்தார். நூல் என்னிடம் இருக்கிறது, அணிந்துரை இன்னும் நான் எழுதவில்லை. எழுதுவதற்கு முன்பே ஓர் எழுத்தாளன் தன் கதையை முடித்து கொண்டு விட்டான். பாக்யராஜின் புகழ் வாழ்க. ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சக எழுத்தாளனுக்கு என் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரைப்பட உலகில் தனது தனித்துவமான கதை சொல்லும் பாணியால் அவர் ஒரு புதிய பள்ளியையே உருவாக்கினார் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர் எழுதிய ஒவ்வொரு வசனமும், அவர் இயக்கிய ஒவ்வொரு காட்சியும், அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்தும் ரசிகர்களின் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். கலைஞர்கள் மரணமடைவதில்லை, அவர்கள் படைப்புகளாக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட அழியாத கலைப்படைப்புகளை நமக்கு அளித்த இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்துகிறோம். அவரது படைப்புகள் என்றும் வாழும், அவரது புகழ் என்றும் நிலைக்கும். கலை உலகின் அன்பு மகனே, ஆண்டவன் நிழலில் அமைதியாக இளைப்பாருங்கள்.